நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் யார்கிட்டயாவது சொல்லி புலம்பிட்டா நம்ம மனசுக்கு ரொம்ப லேசாகும் அப்படின்னு நினச்சி யார்கிட்டயுமே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருந்தீங்கன்னா இனிமேல் உங்கள் லைஃப்பில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணாமல் இருங்க. ஒரு சில கவலைகளை மற்றவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட மனசு ரொம்ப ரிலாக்ஸ் கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஒரு கஷ்டம் கூட நம்மளுக்கு கஷ்டமாகவே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ரிலீஃப் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சம்டைம்ஸ் நம்ம சொல்லிடுவோம். பட் சொல்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அதை அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட புலம்பல் எல்லாத்தையுமே கேட்பாங்க. கேட்டுட்டு தக்க சமயம் வரும்போது அந்த விஷயங்களே நம்மக்கிட்ட சொல்லி நம்மளையே திரும்பவும் காயப்படுத்திடுவாங்க. அதுக்கு ஒரு ஆயுதமாக அவங்க அதை பயன்படுத்துவாங்க. நம்மளே ஒரு காயத்திலிருந்து நிம்மதி வேணுன்றதுக்காக இன்னொருத்தங்க மூலமாக திரும்படியும் அந்த நிம்மதியை இழக்கிற ஒரு நிலமை நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் அப்படி நடந்துக்கிறதுனால ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட கோபத்தில் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வாயிலிருந்து என்ன மாதிரியான வார்த்தைகள் வருது அப்படின்றத கவனித்து பாருங்கள். அவங்க சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப நாள் சொல்ல முடியாத தவிச்ச ஒரு வார்த்தையாக மட்டும்தான் இருந்திருக்கும். இதை எப்படின்னா இந்த வார்த்தையை இவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் அதற்கான சமயம் அப்போ தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஈஸியாக நம்ம காதால் கேட்குற கடினமான வார்த்தைகள் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட மனசை ரணமாக்குது. கேட்கும்போது என்னவோ ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப ஈஸியாக தெரியும். பட் மனசார அந்த வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வார்த்தையில் எந்த அளவுக்கு வலி ஒளிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நம்மளுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்மளுக்கு பழகி போயிடும். இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிடும். இதுதான் இங்கே நிறைய பேர் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கிற உண்மையும் கூட. இதை உண்மைன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மனுஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டே விதம்தான். ஒன்று உண்மையாகவே நம்மளுக்கு உண்மையாக நம்மளை பிடிச்சி நம்ம கூட இருக்கிறவங்க. இன்னும் ஒரு சில பேர் அவங்களோட தேவைக்காக நம்மக்கிட்ட பழகுறவங்க. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அழலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் யார் ஒருத்தங்க நம்ம அழுகைக்காக வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக மட்டும் அழுதுறவும் கூடாது, அவங்க முன்னாடியும் அழுதுறக்கூடாது. இந்த விஷயத்த மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கடல் அளவுக்கு நம்மளோட கண்ணீரை சிந்தி ஒரு சில பிரச்சனையெல்லாம் கூட தீர்த்திட முடியாது. ஆனால் நம்மளோட மனசு நினச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்குன்னு இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிச்சு அதுலேருந்து வெளியில் வர முடியும். யாரையுமே அதிகமாக நேசிக்கக்கூடாது. யாரையுமே பார்த்திங்கன்னா முழுசாக நம்பக்கூடாது. யார் மேலேயும் அளவுக்கு அதிகமாக மொத்தத்தில் அக்கறைங்கிறத காட்டவே கூடாது. நம்ம அதிகமாக கொடுக்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு டைமில் நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாக காயத்தை தரும் அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மையும் கூட. மரியாதை இல்லாத இடத்துல என்றைக்குமே நம்ம கால் செருப்பை கூட விட்டுறக்கூடாது. இதுவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மரியாதை இருக்கிற இடத்துல நம்ம ஒரு விஷயத்துக்காக உயிரை கொடுக்கறது கூட தப்பில்லை. யார் ஒருத்தங்கக்கிட்டேயும் புலம்புறதுனால மட்டும் நம்மளோட வாழ்க்கை மொத்தமாக என்றைக்குமே மாற போகிறது இல்லை. ஒரு சில டைம் நம்மளுக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் லேசாக இருக்கிற மாதிரி நம்ம மனசுக்கு தோணுனா கூட கண்டிப்பாக அந்த பிரச்சனையில் வர்ற விளைவுகளை நம்ம மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற உண்மையை மறந்துடாதீங்க. முடிஞ்ச வர மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள பழகிக்கோங்க. யாருக்கிட்டையும் போராடாதீங்க. யாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா விவாதம் அப்படின்றத பண்ணாதீங்க. நம்ம வாழ்கிறதே பார்த்திங்கன்னா சில காலம் மட்டும்தான். அதில் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு அமைதியாகவே கடந்து சென்றுங்க. வாழ்க்கை அப்படின்றது ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி தான். தொடக்கத்தில் சில நகர்வுகள் பார்த்திங்கன்னா நம்மளை பின்தங்க வைக்கும். கலங்காமல் அடுத்த நகர்வை நம்ம நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் கைகூடும். வாழ்க்கையில் ஏதாவது செஞ்சு முன்னேறிடணும் அப்படின்னு நினச்சும் முன்னுக்கு வர்றதுக்கு பாதையே தெரியாமல் இருக்கிற மனுஷங்க தான் இங்கே பல பேர் இருக்காங்க. ஒரு நாள் ரசனையாக தெரிஞ்ச விஷயங்கள் கூட சலிச்சு போயிடும். பிரமிக்கப்பட்ட விஷயம் கூட வெறுக்கப்படும். எது அற்புதமானது அப்படின்னு சொன்னாங்களோ அதே வார்த்தையாலேயே அது குப்பை அப்படின்னு கூட சொல்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாகும். ஸோ மனுஷங்க மனமே இப்படி